Hi bros, welcome to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரெக்ஸு குட்டியும் அப்புறம் யுட்டீரானஸ் குட்டியும் ஹேட்ச் பண்ணியிருக்கோம். அதில் நம்மளுக்கு ஒரு ரெக்ஸு வந்து ட்வின்ஸாக பிறந்திருக்கோம். இந்த மார்க்கில் இது வந்துருக்கு ப்ரோ, ஹாலோவின் ஈவெண்ட்டை பொறுத்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஹாலோவின் ஈவெண்ட்டை பொறுத்து நம்ம கேமில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ் வந்து நம்ம கேம் பண்ணியிருக்கோம் 125 லெவலு. இது கொஞ்சம் டெவலப் பண்ணேன். அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் ப்ரோ. இப்படி வந்துக்கிட்டே இருந்தோன்னா எங்கடா காணோம். சரிங்க ப்ரோ, காட்டுறேன். செம்ம ஃபீவர் ப்ரோ, கோல்ட் அண்ட் ஃபீவர் தொட்டு வீடியோ போட முடியல, இன்னும் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு 116 தேரி இருக்குது. டேம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து டைட்டன்ஸ் போன இருக்கிறதுல லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அங்கே எப்படி கலர் பார்த்தீங்களா? ஆனால் ஜஸ்ட்டு 60 தான் லெவலு. ஆனால் டேம் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த கலருக்காக நம்ம வேணால் ப்ரீடிங் கூட எடுத்துக்கலாம் அப்புறம். அந்த கலரு சூப்பராக கலர் இருக்குது, ஆரஞ்சு கலரு. இவங்களும் நிறைய லூட்லாம் இருக்குது. இருங்க, கிராஃபிக்ஸ் டிஃபால்ட்டில் வச்சுக்கிறேன். லேக் அடிக்கிற மாதிரியே இருக்குது. இது தர முடியல. ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நிறைய இங்கே பக் அடி வரும். எனக்கு லேக் அடிக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ ஓகே நினைக்கிறேன், பார்க்கலாம். ஹாலோவின் ஈவெண்ட்டை பொறுத்து நிறைய வந்தது ப்ரோ. ஸ்கின்னு, அடுத்து ஸ்கெல்டன் அண்ட் ரைனோ, இந்த கலர் ஈவெண்ட்டு நிறைய வந்துருக்கு. இந்த கலர் தான் இந்த அஜய் ஸ்கே பண்ணேன். இங்கே இந்த ஆகில் எதுவும் தான் போய் டேம் பண்ணுவோம். யார் கல் மேலே இருந்தேன்னு டேம் பண்ண தான் ப்ரோ. இவனுக்கு அதெல்லாம் உட்காந்து ஐயோ நம்பிட்டு தான் வரணும் நினைக்கிறேன். இல்லை இல்லை என்ன முடிச்சு கட்டுறேன். போடு விட்டு ஒரு ஷாட்டு போட்டாச்சு ப்ரோ. மித்தே ட்ராப்பில் எடுத்துருக்கீங்க. ஒன்ட்டா பார்த்தீங்கன்னா நம்ம கன்று ஒரு அடிக்கு 4 ட்ராப்பில் வச்சுருக்கோம். எங்கே சமாளம் இருக்கு அந்த மாதிரி. ஓடு 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 பாய் ஓடு 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 பண்ணுங்க. கடிடா கடிடா, யூடி கலர் சூப்பராக இருக்குது. இந்த கலருக்காகவே தெரியும். நம்ம அர்ஜென்டிஸோட ரத்த கலர் ப்ரோ. வா எப்படி இருக்காம கலரு சூப்பராக இருக்குது ப்ரோ. கலரு கிபுல் அப்போம் ஸ்பிளிட் ஒன் ரெண்டு போதுமா? இருங்க ப்ரோ, போய் அந்த ஃபுட்டு மட்டும் ஏற்றுக்கலாம். இதில் வச்சுருவேன் டேமே ஆவானுங்க. இல்லைன்னா டேமே ஆக மாட்டானுங்க.
கன்சியூம் கொடுத்துட்டேன் ப்ரோ. சரியா தரமா டைம் உடனே 4 கிபிள் போதுமா? போதும் டைம். எத்தனை நாள் ப்ளஸ் ஆகும் தெரியலையா? 2 கிபிளே போதும் ப்ரோ. நான் ஓகே தேவையில்லாமல் 1 கிபிளை சாப்பிட்டேன். ஆடி 1 கிபிள் ஆடி சாப்பிட்டேன் ப்ரோ. எத்தனை வரும்போதே ஸ்ப்ளிட்டு ஆஃப் பண்ணுறது பதிலாக சாப்பிட்டேன் ப்ரோ தெரியாமல். ஓகேடா ஓகேடா 3 கரையப்பட கிராப் பண்ணிட்டேன் ப்ரோ. அங்கங்கே ட்ராப் அடித்தேன். ஏர் ரன்னடா லாவா மாதிரி நின்று அந்த சைடு எப்பா ஏறு சைடு ஏறு வாங்க ப்ரோ வீட்டுக்கு போகலாம். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் நைட்டில் வந்து டூடு ரெக்ஸ்பான் ஆகணும் ப்ரோ. நம்ம நைட்டில் கொஞ்சம் தேடணும். அதை தேடிக்கொண்டா நிறைய ரிசோர்ஸாக வரும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற எனக்கு ஸ்டேடியில் போங்க ப்ரோ. எதனா ஒரு இருக்கிற எனக்கு ஹை லெவலும் கலராகவும் மாட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸ் ரொம்ப மங்களாக இருக்காங்க. மீடியம் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்மூத்தாக இருக்கு. பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரி வீட்டுக்கு கொண்டு பண்ணுறேன். வந்தாச்சு ப்ரோ. அந்த ஹெல்த்தில் வந்துட்டு ப்ரோ. ஐயோ என்ன ஹெல்த் இல்லை சுத்தமாக. என்னடா ஹெல்த்து கிடையாது? ஹெல்த்து ஏறுதா? எனக்கு இட்ரனஸ்ங்களா? இட்ரனஸ் இன்னும் வளரலையா? இட்ரனஸ் வாண்ட்ஸ் டு பி அன்ஃபெட் கம்ஃபர்ட் சுப்பீரியர் கிபிள். பார்த்தீங்களா பையன் என்ன கேட்குறானே? டே இதை பாருங்க ப்ரோ. அடிக்கடி இது கொடுத்துறான் ப்ரோ. என்னடா சாப்பிட்டு தான் அவனு லாஸ்ட்டு இதில் வேணுமோ? அவெல்லாம் கொடுத்து 2 கிபிள் வேஸ்ட். ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்கு. வாங்க இவனை கொண்டு போயிட்டு கீழே விடுவோம். அட்வென்டேஜ் வந்து இங்கேயே இருக்கும். எத்தனை அட்வென்டேஜ் இருக்கு ப்ரோ. போயிட்டு இவனை திரும்ப கீழே விட்டு ஹீலிங் ஆன் மட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே கீழே சொல்கிறா. என்ன பண்ணலாம் அவனுக்கு எடுத்து கொடுங்க. பேசி வீடு போட்டாச்சு ப்ரோ. கீழே ஆகலா? கீழே வர மாதிரி தெரியல. ஃபீல் பண்ணுறா என்னடா? சரி இவனை இறக்கணும். விட்ரானஸ் கலரே பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இந்த காரில் ஒரு டைம் உனக்கு ரெட் கலரு அது பாருங்க கலரு. கொஞ்சம் ஐயில் வரலாம். பரவாயில்ல ஓ லெவல் அப் பண்ணணும். அப்போ இவனுக்கும் நம்ம மேலுக்கும் ப்ளீடிங் பண்ணி கலர் வருதான்னு பார்க்கலாமா இன்னைக்கு? ஏன்னா இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள எவ்வளோ ப்ளீடிங் பண்ணணும் அவளை ப்ளீடிங் பண்ணிடணும். கலர் மட்டும் வந்துருச்சுன்னா அவன் தான் ப்ரோ. ஹை லெவல் கலர் நார்மல் இல்லை. இது எனக்கு வெஸ்ட்டு பண்ணல. இது எதுக்குன்னே எனக்கே தெரில ப்ரோ. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. டெமாலிஷ் என்ன கொடுப்பானுங்க? ஆனால் ஒன்றும் கொடுக்கல. சரி இதை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஏதோ ஒன்று வச்சு விட்டுனுறேன்.
இத்தனை குத்துறாங்க. ஒரு 150 வச்சு என்ன கொடுப்பாங்களோ. எழுத முடியுமா அதில்? போடுவோம் நம்ம பிராண்டை. எல்லாத்துலேயும் போனால் அவ்வளோதான் போடுது. வேணா வீட்டு தானே உங்களோட வீடியோ நீங்கள் வேலை. எங்கே நிற்கிறீங்க? எங்கே நில்லுமோ சுற்றி நிப்பாட்டு போவோம் டைனோசர். அப்புறம் சூப்பராக இருக்கும். ரைட்ரா ஓடுறா. என்னடா பேசிங் நீ பண்ணுறானா இல்லையானே தெரியல ப்ரோ. மறைக்கும் வெட்டிக்கலாம். நீங்கள் போயிட்டு கேமரில் எனேபிள் பண்ணி போய் மாடி மேடிங்க தான் வருங்களா? ஆமாம் எனக்கு மட்டும் ஒரு பக்காவான குட்டி கிடச்சா போதும் ப்ரோ. அவளை கிடச்சுனே இருக்குது. இது இடத்துல ஓரமாக இருக்கு ப்ரோ. ரெட் கலர் என்ன பிரச்சனைனா சாகிற மாதிரி இருந்தால் கூட தெரியாது. ரத்தமோ ரெட்டு இன்னும் ரெட்டு ஒன்றுமே தெரியாது. முட்டை என்ன போட்டிருக்கீங்களா? முட்டை போடல. விட்ரேஸ் ரெடி வச்சப்போங்க யாரும் ரெடியாக இருக்கு ப்ரோ. எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போடுவோம். இது ரெடியாக ஆகலையா? அடப்பாதி தெரிஞ்சு திருப்பி இதை போட்டு வந்தோம். எங்கே எவ்வளோ கிடைக்கும் வளர்த்து கொடுங்க. இங்கே கூட போடுந்தாங்க இதோ 139 மேல் இருக்கு. அடுத்து இருக்கு. ஓகே வாங்க அப்படியே திரும்பி போட்டு விடுவாங்க. 1 3 வேணும். 4 திருப்பி ஐயோ மீட்டு இல்லை. யார் கேட்டுதான் இது குட்டி வட்டும். குட்டி முடிச்ச பிறகு ஒன்று டெவலப் பண்ண மாதிரி ஆகிடும். 86 87 88 89 90 91 92 93 நாளா? அப்படியே இந்த ஸ்டார்ட்ஸ் அதில் மட்டும் பார்த்தீங்க. இந்த ஸ்டார்ட்ஸ் மொத்தமும் இதில் வந்து தான் சூப்பராக இருக்கும் ப்ரோ. டிசபிள் மேட்டிங். முட்டை டோர்க் போடு. இதையும் போடு. எத்தனை நிமிஷம்? 14 நிமிஷம் ப்ரோ. வெளியே போயிட்டு நம்ம ஃபெர்டிலைசர் வச்சுட்டு வந்துடுவோம். வாங்க அப்படியே போயிட்டு நம்ம என்னது ஃபெர்டிலைசரை போட்டு வந்துடுவோம். ஒரு 43,000 இருக்குது. இதில் 35,000 வெறும் இது மட்டும் தான் இருக்குது. இதை போட்டு விட்ருவோம். ஓகே இதில் 45,000 இருக்குது. இதில் 29,000 தான் இருக்குது. இதில் ஒன்று போட்டு விட்ருவோம். மீதி இன்னும் ரெடி ஆகட்டும். 31,000 35,000 25,000 நீர் அடிச்சு பண்ணலாம். முட்டை வேறு போட்டு வச்சுருந்தோம்ல. போய் முட்டையை எடுப்போம். இவனுக்கு எல்லாரும் ஈலிங் எப்படி டியாடா என்னடா பண்ணுற? நோ பேசிவ் இல்லைங்க. ஆனில் தான் வச்சுருந்தேன். ஈலிங் பண்ணுற மாதிரியே காட்டல. தொட்டதெல்லாம் தோல் பாடுறது மம்மட்டியா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 14 நிமிஷம் தான். வேறு என்ன வேலை இருக்குது?
வேறு எதுனா நார்கோட்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ப்ரோ. எடுத்து ஸ்மித்தியோட வச்சிடும். தொட்டதெல்லாம் தூள் இருக்குது. மம்முட்டி எம்மன் மம்முட்டியா. கன் பவுட்ரு ஃப்ளிண்ட் வேணுமாச்சு. வாங்க ஃப்ளிண்ட் அடிச்சுட்டு வருவோம் போயிட்டு. அதுலேயும் பொறிஞ்சிச்சுன்னா சரி பார்த்தலாம் வாங்க. நம்ம தான் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது ட்ராப்பு போயிச்சா? ஓகே முட்டை இருக்கட்டும். வாங்க அப்பாவா. டூடுரெக்ஸ் பணமா ப்ரோ? அது கில் பண்ணால் நிறைய லூட்டு தரான்னு சொல்லியிருந்தாங்க. போய் கில் பண்ணுவோம். கில் பண்ணுறதுக்கு நிறைய ரெக்ஸ்லாம் தேவைப்படுது. இதுதான் நம்மகிட்ட இத்தனை ரெக்ஸ் இருக்கு. இன்னும் நீ வளர்ந்துட்டியா? இவன் வளர்ந்துட்டுக்கிறான் ப்ரோ. இவன் தான் வளரல இன்னும். ரிட்டர்னஸ் இவன் தான் ரிட்டர்னஸ் 69. வேறு யாருக்கு லெவலப் இருக்கு? இவனுக்கு இல்லை. இவனுக்கு இது கிடச்சிருக்காங்க. இது வச்சு என்ன பண்ணுறது தெரியல ப்ரோ. கலர் சும்மா எப்படி பாருங்க. Do not disturb. வேற மாதிரி என்ன பண்ணுறதுன்னே தெரில ப்ரோ. இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்? எதனா கிராஃப்டிங் எதனா வந்திருக்காப்பா? பாட்டோட அப்படின்னா எதுவும் வரல ப்ரோ. இதில் இதுவும் இல்லை. இப்போ என்ன செய்கிறது? இந்த ரெக்ஸில் எடுத்து வர மாட்டுருவோம். ஏறா சட்டுன்னு ஏறுங்க. எல்லாமே ஃபீமேல் தான் ஏறும் ப்ரோ. எல்லாமே ஃபீமேலாக தான் நல்லது தான். முட்டை நிறையா கிடைக்கும். சரி ஃபீமேலை பார்த்தலாம். ஃபீமேல் தான். முட்டை இந்த இடத்துல யாரும் இறங்க மாட்டேன். இவன் இருக்க தொட்டோ இவன் மேலா அப்போ இங்கே அடைக்கணும். என்னடா ஏண்டா இந்த இடத்துல இறங்க மாட்டான்? ஏன் இல்லை எப்படி நிற்க வச்சிட்டோமா? பர்ஃபெக்ட். இவன் இருக்கட்டும். முட்டை இருந்தால் கிபுல் செய்வோம். முட்டை இருக்கா? முட்டை வச்சுருப்பானுங்க. இவ்வளோ நேரம் ஆகுது. முட்டை வச்சுருந்தா நல்லது. வச்சுருக்கானுங்க ஒன்றே. அடா பாவி என்னடா ஒன்று வச்சுக்கிறீங்க? மனுஷ கஷ்டமாகுது. நைட் டைம் அது பாருங்க ப்ரோ. ரெட் மூணு எரிக்கல்லா பறந்து வருது ப்ரோ. இருங்க ஸ்பை கிளாஸில் காட்டுறேன். தக்காளி இப்போ வந்து கிராஃபிக்ஸை மேக்ஸில் வச்சு பார்ப்போம். கிராஃபிக்ஸை மேக்ஸில் வச்சுட்டு ஷேடோ ஸ்கேன் பண்ணிப்போம். இப்போ பார்ப்போம். என்னடா ஷேடோ ஸ்கேன் பண்ண என்ன ப்ரோ இவ்வளோ இருட்டாயிடுச்சு? நம்ம வேறு செம்மையாக இருக்குது ப்ரோ. அங்கே பாருங்கள் பின்கள் பறந்து போகுது. இருங்க ஆஃப் பண்ணுறோம். ஷேடோ செத்து விட்ரு. மீடியமில் வச்சுக்கோ. ரிமியூஸ் கொடுத்துரு. ஓகே பர்ஃபெக்ட். அப்படி திருப்பிடும்.
இன்னைக்கு நைட்டு உட்காந்து ஃபுல்லாக வெயிட் பண்ண போகிறோம் ப்ரோ. வெயிட் பண்ணி அந்த டூடு எக்ஸ்பான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க ப்ரோ. அந்த நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்ப்போம். இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. எது சட்டை கூட பெருசாக இருக்கு. இருட்டாது ப்ரோ இந்த இடம். வெளிச்சமாக்குவோமா? இருங்க, அந்த ஒயரை மறைக்க முடியுதா பார்க்கலாம். அந்த ஒயரை மறைக்க முடிஞ்சால் சூப்பராக இருக்கும். என்ன இந்த போல் லைட் எரியல? அடா போய் ஆஃபில் தான். இதை மறைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். டெமாலிஷ் தான் காட்டுது. சீ லைட்டு ஒன்று செய்வோமா? இன்னும் 2 செஞ்சு வைப்போம். அப்போ வீடு பிரகாசமாக இருக்கும். செஞ்சு இங்கே அப்போமா 8மா தெரியலையே. நான் எங்கே இருக்கு லைன் 8மா? லைன் 8ல். அப்போ வந்து இங்கே வைப்போம். இங்கே ஒன்று வச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். படிக்கட்டில் இடிக்காத மாதிரி வரும். கரெக்டாக இருக்குது. வெளிச்சம் வந்துடுச்சுடு. இந்த சைடு போவா. இந்த சைடு ஒன்று வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். எங்கடா டோர்? ஓகே ப்ரோ, ஓரளவுக்கு பிரைட் ஆகிடுச்சு வீடு. ஓரளவு நல்லா பிரைட் ஆகிடுச்சு. இது கிறிஸ்டல் கேஸை மாட்டோன்னு சொன்னால மாற்றிடுவோமா? இங்கே கிறிஸ்டல் இருக்கா? கிறிஸ்டல் வர கொண்டு வரணும் ப்ரோ. ஒரு 160 இருக்குது. சவுண்டு கேட்குது ப்ரோ. ஸ்பான் ஆயிடுச்சா? இல்லையே, நோட்டிஃபிகேஷன் வரலையே. போயிட்டு இப்போ வாழை செய்வோம். எத்தனை செய்ய முடியுது? 1 2 3 4 போதும். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2 வச்சு விட்ருணும் ப்ரோ. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எங்கே ஓ ஓகே பக்கா. நம்மட்டு தான் ப்ரோ. வெளில போய்ட்டு பார்ப்போமா? வெளில நம்ம வீட்டில் வெளிச்சமே இல்லை. மிட் நைட் ஆகிடுச்சு ப்ரோ. அது பாருங்க இருட்டு. அப்பா என் கண்ணு ஒன்றுமே தெரில ப்ரோ. காமல் ஏற்றி கொண்டு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒன்றுமே தெரியல. காமாவளி கூட மேக்ஸில் வச்சுருந்துக்கிறேன். முட்டை 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 எங்கே முட்டை? முட்டையை போடல அப்புறம் அவனை. இந்த டூடு ஏன் இங்கே இருக்கு? ஏய் டூடு டூடு. ஏய் டூடுடா, டூடு இது பண்ணுறான். ஆட போய் டூடு லாக் ஆக மாட்டுது ப்ரோ. ஏய் எது கீழே இருந்தது இல்லை. போய்ட்டு டியோடானுக்கு ஸ்டாடல் செய்வோமா? வாங்க டியோடானுக்கு ஸ்டாடல் செய்வோம். டிஇஏ தான் நினைக்கிறேன். ஓவா இல்லையே, டிஏஓவா? என்னடா இது? டீனே போடுவோம் ப்ரோ. ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. டேவோடு டிஏஓன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தெரியுமே பார்த்தா. டிஏஇ
டிஏஇ இது ஓகே. எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒன்று கிராஃப்டை மட்டும் போடுவோம். டிஏஇ மெட்டாலிக் ஆட்டா இவ்வளோ உதிரா. இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ. அதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தான் ப்ரோ மெட்டலு. இன்னும் ஒரு கரெக்டாக இன்னும் ஒரு 700 வேணும் ப்ரோ. 700 இருந்தால் ஃபோர்ஜி சைட் பண்ணுறேன். ஃபோர்ஜி ட்ரை பண்ணாமல் கெமிஸ்ட்ரி பண்ண பண்ணுறேன். ஏன்னா கெமிஸ்ட்ரி பெஞ்ச் தேவைப்படுது ப்ரோ இப்போ நிறைய பொருள் ஒர்க் இது பண்ணுறதுக்கு. ஒரு 300 வைப்போம் வச்சு. எங்கடா டேவிடும் தான் நினைக்கிறேன். என்ன பார்த்தலாம் அது அப்புறம் ஐடா அது பொறுமையாக எடுத்துக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டேவடூன் சேடில் மெசேஜே வரல. மெசேஜ் வரணும்னு சொன்னாங்க. இவனுக்கு போட்டு எங்க சேடல் எங்கடா? ப்ரோ ஃபுட்டு இல்லை ப்ரோ உங்களுக்கு. அட பாருங்களா டேய், ஃபுட்டுலாம் மட்டும் சொல்லிட மாட்டேங்கடா. ஃபுட்டு இல்லை ப்ரோ, அதான் ப்ரோ உனக்கு ஹீல் பண்ணாமலே இருந்திருக்கானுங்க. அடா பாவி. ஏய் போயிட்டு இப்போ மீட் வச்சோன்னா ஹீல் பண்ண பாருங்க. எனக்கு ஃபுட்டு தேவை ஹீல் பண்ணுறதுக்கு. இது தெரியாமல் போச்சு எனக்கு. பாருங்க சரு சருன்னு கிடையாது மீட் எல்லாம். ஆமாம் எக்கு பொரிஞ்சிடுமா பார்க்கலாம் வாங்க. இன்னும் 2 நிமிஷம் ப்ரோ. இன்னும் 2 நிமிஷத்தில் எக்கு பொரிய போகுது. புதால் வர போகிறாரு. ஆரஞ்சு கலர் மட்டும் வந்துட்டா போதும் ப்ரோ எனக்கு. என்னடா ஃபுட்டு தான் காட்டுது. என்ன சாப்பிடாண்டா அவனை மீட்டு போட சொல்லி எனக்கு சொன்னாண்டா. சரிங்க ஒரு ஸ்டாக் வந்து நான் கையில் வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் துண்ணுக்கிட்டே இருக்கானுங்க. அப்பா போய் மீட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணோம். சரிங்க இவன் ஆச் ஆகட்டும். ஆச் ஆகிட்ட வருது போவோம். ஒரு நிமிஷம். தெரியும் டைம் ஒன்று ப்ரோ. ஹை லெவலு என்ன எத்தனை முட்டை இருக்குது என்கிட்ட. முட்டையை உள்ளே வச்சிடும். ஸ்பானே ஆகலை. தெரின்ற இவன் கரெக்டாக 12 மணிக்கு மிட் நைட் ஸ்பான் ஆகும் நினைக்கிறேன். 23 இருக்கா இந்த பாருங்க. இங்கே 23 இருக்கா, அங்கே 24 வந்தால் ஸ்பான் நினைக்கிறேன். மிட் நைட்டில் யூட்டிரான செக்கு புரியுது ப்ரோ. இன்னொரு 10 செகண்ட் தான் ப்ரோஸ். அந்த டைனோட ஸ்டாட்ஸ் அப்படியே மொத்தமும் இந்த கலரில் வந்தோன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. கலர் வரலையே. கால் மட்டும் வந்தது நினைக்கிறேன். கலரு வந்து என்ன பிரயோஜனம்? ஃபுல் பாடி வேணுமே எனக்கு. ஏறா அப்படிதான் சும்மா நிற்க வச்சுக்க போகிறேன். பாஸ் எடுத்தோன்னா 2 விட்டு நான் தான் எடுத்துன்னு போவேன். ஒரு வேளை நான் அதுக்குள்ளே அந்த ஆரஞ்சு லெவலப் பண்ணி ஃபுல் லெவலப் பண்ணிட்டேன்னா அதை எடுத்துகிட்டு போவேன் ப்ரோ நான். ஏய் ஏறும் மேலே ஏறணும். இறங்க இப்போ ஹீல் பண்ணுறான் பாருங்க. ஐயோ ஃபுட்டு கடையை போச்சு எனக்கு. டைம் ஆச்சா இல்லையா? நான் ஆகலை ப்ரோ. போய்ட்டு அதில் நான் மீட் வச்சு போட்டுருவா. யார் எடுத்துகிட்டு போகலாம்? தைலாங்க தைலோ தைலோ ஃபிஷ் மீட்டே போடுவோம். எதுவுமே இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரில.
ஃபுல்லாக தான் இருக்குது. யாரா ட்ரூடானா? போய் ஃபுட்டை போடுவோம். தெரிஞ்சு ஃபிஷ் மட்டும் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். சாப்பிடுவானே எல்லா மீட்டு தானே. ஒரு 40 மினிட் அவனுக்குள்ளே இருக்கணும். எங்கே எங்கேயாடா சாப்பிட்றா? இது மட்டும் ஸ்பானாக தான் தெரிஞ்சிடா போதும். டைம் ஆக போகுது ப்ரோ. 23:59. ஸ்பானாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் எங்கே ஸ்பானாக இருக்குது தெரியலையே. மேப்பில் என்ன காட்டுதான் போனாமா? இல்லை ப்ரோ. ஆஸ் ஃப்ளட்டா எங்கே இருப்பானே தெரியலையே. ஒரு நைட்டு ஸ்பானாக வரும். ஆனால் எங்கே இருப்பான்னு தெரியலையே. அவன் கொண்டா சிப்பிலாம் கொடுப்பாங்க. எங்கேன்னு போய் தேடுவேன் நான் இப்போ. ஸ்டார் சூப்பராக இருக்கிறோம் வானத்தில். பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. இப்போ வீடியோவை இங்கேயே இப்போயே முடிக்கலாமா? ஓகே ப்ரோ, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போன்னா, இப்படி விட்டான ஸ்டே பண்ணியிருப்போம் கலர்ஃபுல்லாக. அடுத்து வேறு என்ன பண்ணோம்? ஒரு முட்டையை பொறி வச்சோம். அடுத்து வேறு எதுவும் சொல்கிற மாதிரி பண்ணல ப்ரோ. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்ன எதனா டேம் பண்ணலாமா அப்படிலாம் சொன்னீங்கன்னா டேம் பண்ணுவேன் நான். ஓகே ப்ரோ, பாய் பாய்.